என் தங்கமே, ஒரு காலை அல்லது ஒரு மாலை நேரத்தில் உன் வீட்டு வாசலில் திடீரென ஒரு பறவையின் இனிய குரல் ஒலித்தது போல நீ உணர்ந்திருக்கிறாயா? அது சாதாரணமாக ஒரு சத்தம் போல தோன்றினாலும் அந்த நொடியில் உன் உள்ளத்தில் ஒரு இனிய அலை எழுந்திருக்கும். அந்த சத்தம் உன்னை அமைதியாக்கி ஒரு விதமான நம்பிக்கையை உனக்குள் உருவாக்கியிருக்கும். தங்க பிள்ளையே, அந்த ஒலி வெறும் பறவையின் குரல் மட்டும் அல்ல, அது ஒரு தெய்வீக அறிகுறி. நீ வாழும் அந்த இடத்தில் சில நாட்களாக ஒரு மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நீ நேரடியாக பார்க்க முடியாமல் இருந்தாலும் அதை உணர முடிகிறது. அந்த பறவையின் குரல் அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. அது உனக்கு சொல்லும் செய்தி, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பித்துவிட்டது. நீ அந்த ஒலியை கேட்ட நொடியில் உன் மனதில் இருந்த சுமை கொஞ்சம் குறைந்தது போல தோன்றியிருக்கும். அந்த சின்ன நிம்மதி தான் அந்த குரலின் அருள். அது உன் உள்ளத்தை மெதுவாக தொடுகிறது. அது உன் மனதில் ஒரு ஒளியை ஏற்றுகிறது. தங்க பிள்ளையே, நீ அந்த பறவையின் குரலை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்து கொள்ளாமல் அதை ஒரு அழைப்பாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த குரல் உனக்கு ஒரு நினைவூட்டல், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் யாரோ கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவனிப்பின் ஒரு சின்ன அறிகுறி தான் அந்த பறவையின் குரல். அது உன்னை நிம்மதியாக்கும். அது உன்னை உறுதியானவனாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த பறவையின் குரல் வந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது என்று உணர்வாய். அந்த மாற்றம் சின்னதாக இருந்தாலும் அது ஆழமானது. தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் வீட்டின் வாசலில் நின்று அந்த காற்றை உணர்ந்தால் அந்த இடத்தில் ஒரு மென்மையான ஆற்றல் பரவியிருப்பதை உணர்வாய். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் நல்ல விஷயங்களின் முன்னோட்டம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். எல்லாம் சரியாகி வருகிறது என்ற ஒரு உணர்வு உன்னுள் உருவாகும். அந்த உணர்வு தான் உன் மனதை உறுதியாக்கும். அந்த பறவையின் குரல் உனக்கு ஒரு அழைப்பு, நீ உன் உள்ளத்தை திறந்து அந்த அருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். அது உன் மனதை குணப்படுத்தும். அது உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். தங்க பிள்ளையே, நீ அந்த ஒலியை மீண்டும் கேட்கும்போது பயப்படாமல் அதை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள். அந்த ஒலி உன்னை காப்பாற்றும் ஒரு சக்தியின் அறிகுறி. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சின்ன விஷயத்திலும் அர்த்தம் இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தின் விழிப்பு. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களையும் நினைத்து பார்த்தால் அவை உன்னை சரியான நேரத்திற்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன் மனதை அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த பறவையின் குரல் ஒரு சின்ன சத்தம் மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வருகையின் அறிகுறி. அந்த வருகையை நீ உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கும்.
அந்த ஆனந்தமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் மெதுவாக பரவிக் கொண்டே இருக்கும் போது நீ அந்த பறவையின் குரலை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த சின்ன ஒலி உன் மனதில் ஒரு பெரிய அர்த்தத்தை உருவாக்கி விட்டது. அது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அந்த விதை இப்போது மெதுவாக ஒரு மரமாக வளர ஆரம்பித்திருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ முன்பு வெளியில் இருந்து ஒரு உறுதிப்பாட்டை தேடியாய். யாராவது வந்து உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணினாய். ஆனால் இப்போது அந்த குரல் உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது. அந்த உள்ள குரல் தான் உன் உண்மையான துணை. நீ அந்த பறவையின் குரலை கேட்ட நாளிலிருந்து உன் சிந்தனைகளில் ஒரு மென்மை வந்துள்ளது. நீ முன்பு போல கடினமாக யோசிக்கவில்லை. நீ எளிதாக விடுவிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த விடுவித்தல் தான் உன் மன அமைதியின் காரணம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி மெதுவாக பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உன்னை வழிநடத்துகிறது. அது உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அது உன் உணர்வுகளை அமைதியாக்குகிறது. ஒரு நாள் நீ உன் வீட்டின் வாசலில் மீண்டும் நின்றபோது அந்த இடம் உனக்கு மிகவும் இனிமையாக தோன்றியது. அந்த காற்றில் ஒரு புது உயிர் இருந்தது. அந்த உணர்வு உன்னை மேலும் அமைதியாக்கியது. தங்க பிள்ளையே, அந்த இடத்தில் நீ உணர்ந்த அந்த இனிமை தான் அந்த அருளின் வெளிப்பாடு. அது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று சொல்லும் ஒரு மென்மையான சிக்னல். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சின்ன விஷயத்திலும் அர்த்தம் இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தின் விழிப்பு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். அது உன்னை எந்த இருளிலும் தள்ளாது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சிரிப்பு உன் முகத்தில் தோன்றியது. அந்த சிரிப்பு உன் உள்ளத்தின் மகிழ்ச்சி. அது வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சியை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்கும். அந்த இனிமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த பறவையின் குரல் ஒரு தொடக்கம் என்று நீ உணர்வாய். அந்த தொடக்கம் தான் உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்தது. தங்க பிள்ளையே, நீ அந்த அனுபவத்தை உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் செல்லும். அந்த பாதையில் நீ ஒருபோதும் தவற மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த பறவையின் குரல் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அந்த அத்தியாயத்தில் நீ அமைதியுடன், நிம்மதியுடன், ஆனந்தத்துடன் வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் மெதுவாக விரிந்து கொண்டே செல்லும் போது நீ ஒவ்வொரு நாளையும் ஒரு அருளின் வெளிப்பாடாக உணர ஆரம்பிப்பாய்.
முன்னால் இருந்த கவலைகள் மெதுவாக மறைந்து அவற்றின் இடத்தில் ஒரு ஆழமான நிம்மதி தங்கும். அந்த நிம்மதி உன் சிந்தனைகளையும் உன் உணர்வுகளையும் உன் நடத்தை முறையையும் மென்மையாக மாற்றும். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு சின்ன சிரிப்பு ஆகலாம், ஒரு அமைதியான தருணம் ஆகலாம், அல்லது ஒரு விளக்கம் இல்லாத சந்தோஷம் ஆகலாம். இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நிலையான ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன் மனதின் இருளை அகற்றும். அது உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக அமர்ந்து நினைத்து பார்த்தபோது நீ எவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்று உணர்ந்தாய். அந்த உணர்வு உன் இதயத்தை நிரப்பியது. அது உனக்கு ஒரு பெருமை உணர்வை கொடுத்தது. தங்க பிள்ளையே, இந்த உணர்வு தான் உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் தொட்டு மாற்றும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக இலகுவாகி விட்டாய். தங்க பிள்ளையே, அந்த இலகுவான உணர்வு தான் உன் ஆன்மாவின் இயல்பு. அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த பறவையின் குரல், அந்த அமைதி, அந்த மாற்றங்கள் ஆல் இணைந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு சென்றது என்று நீ உணர்வாய். தங்க பிள்ளையே, அந்த பாதை தான் உன் உண்மையான பாதை. அந்த பாதையில் நீ பயணித்தால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான திசையில் செல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த எல்லா அனுபவங்களும், இந்த அமைதியும், இந்த நிம்மதியும் ஆல் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக இசையாக ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக இசை உன் உள்ளத்தில் மெதுவாக ஒலித்து கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒரு அர்த்தமுள்ள தருணமாக உணர ஆரம்பிப்பாய். அந்த இசை வெளியில் கேட்கப்படாது, ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதியில் நீ உன்னை கண்டுபிடிப்பாய். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான அதிர்வை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு காற்றின் மென்மையான அலை போல உன் மனதில் பரவுகிறது. அது உன்னை சோர்வடைய விடாது.
அது உன்னை உற்சாகமாக வைத்திருக்கிறது. நீ முன்பு எதிர்கொண்ட சிக்கல்களை நினைத்து பார்த்தால் அவை இப்போது உனக்கு ஒரு பாடமாக தோன்றும். அந்த பாடங்கள் உன்னை வலிமையாக்கின. அந்த அனுபவங்கள் உன்னை வளர்த்தன. இப்போது நீ அவற்றை நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்கிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு எப்போதும் இருக்கும். எந்த முடிவையும் எடுக்கும்போது அந்த தெளிவு உனக்கு வழிகாட்டும். அது உன்னை தவறான பாதைக்கு செல்ல விடாது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி உன் சுவாசத்துடன் இணைந்து உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக சமநிலையை உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, அந்த சமநிலை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் தொட்டு மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், குழப்பம், துக்கம் இவை எல்லாம் இப்போது ஒரு மங்கிய நினைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த அமைதிக்காக தயாரித்தது என்று நீ புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தின் முழுமை. அந்த முழுமையில் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம் ஆல் உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசுகள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக இசையாக தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வீக இசை தொடர்ந்து கொண்டே உன் உள்ளத்தில் ஒலிக்கும்போது நீ உன் வாழ்க்கையை ஒரு ஆழமான அமைதியின் வெளிப்பாடாக உணர ஆரம்பிப்பாய். எந்த சத்தமும் இல்லாத இடத்திலும் உன் உள்ளத்தில் ஒரு இனிய நாதம் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். அந்த நாதம் தான் உன் உயிரின் உண்மையான தாளம். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவில்லை. அவை தானாகவே அமைதியாகி விட்டன. உன் மனம் முன்பை போல ஓடிக்கொண்டிருக்காது. அது இப்போது ஓய்வெடுக்கிறது. அந்த ஓய்வு தான் உன் உள்ளத்தின் சுகம். நீ முன்பு எதிர்கொண்ட எல்லா கஷ்டங்களும் இப்போது உனக்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றன. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இந்த அமைதியை நீ உணர முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த புரிதல் தான் உன் உள்ளத்தில் ஒரு நன்றி உணர்வை உருவாக்குகிறது.
நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி மெதுவாக பரவுகிறது. அந்த ஒளி உன் சிந்தனைகளையும் உன் உணர்வுகளையும் உன் செயல்களையும் வழிநடத்துகிறது. அது உன்னை சரியான பாதையில் வைத்திருக்கிறது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு நிறைவை உணர்ந்தாய். அந்த நிறைவு உனக்கு ஒரு முழுமையை கொடுத்தது. நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று உனக்குள் ஒரு உணர்வு எழுந்தது. தங்க பிள்ளையே, அந்த நிறைவு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் இலகுவாக இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது யாரிடமும் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கப்படும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், குழப்பம், துக்கம் இவை எல்லாம் இப்போது ஒரு மங்கிய நினைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தின் முழுமை. அந்த முழுமையில் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம் ஆல் உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசுகள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியாக என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன் உள்ளத்தில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக அருளின் ஓட்டமாக உணர ஆரம்பிப்பாய். எந்த நாளும் சாதாரணமாக தோன்றாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு அர்த்தம் கொண்டதாக மாறும். அந்த அர்த்தம் உன் உள்ளத்தில் இருந்து எழும் அமைதியிலேயே பிறக்கும். தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் மனதின் அலைச்சலை விடுவித்து விட்டாய். முன்பு உன்னை சோர்வடையச் செய்த எண்ணங்கள் இப்போது மெதுவாக மங்கிவிட்டன. அவற்றின் இடத்தில் ஒரு தெளிவு, ஒரு நிதானம், ஒரு சமநிலை உருவாகி விட்டது. இந்த சமநிலை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வலிமை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு இனிய அமைதி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அமைதி உன் சுவாசத்தோடு கலந்து உன்னை நிம்மதியாக வைத்திருக்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒரு புதிய சக்தியை தருகிறது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து பிறந்தது.
அந்த உணர்வு தான் உன் ஆன்மாவின் உண்மையான இயல்பு. தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சியை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் இலகுவாக இருக்கும். எந்த சிக்கலும் உன்னை அதிக நேரம் பாதிக்காது. அது வந்து போகும் ஒரு அலை போல இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலை தான் உண்மையான அமைதி. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மெதுவாக மாற்றும். அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது முன்பு இருந்த எல்லா பயங்களும் இப்போது ஒரு தொலைந்த நினைவாக தெரியும். அந்த நினைவுகள் உன்னை பாதிக்காது. அவை உன்னை வலிமையாக்கிய அனுபவங்களாகவே தோன்றும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அது ஒரு பெரும் வெற்றியாக உள்ளது. அந்த வெற்றி தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த அமைதிக்காகவே உருவாக்கியவை என்று நீ புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தின் முழுமை. அந்த முழுமையில் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான வரங்கள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியாக என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.